ஒரு துப்புரவு தொழிலாளி. அவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க பொண்ணை படிக்க வச்சுட்டாங்க காலேஜில். ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ரூ. 80,000 கிட்ட வருது. இதை ஃபஸ்ட் இயர் சேர்த்துட்டாங்க. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் சேர்த்துட்டாங்க. பணம் புரட்டவே முடியல அவங்களால. அவங்க இதே மாதிரி தான் வந்து, சார் எப்படியாவது எங்கேயாவது சொல்லுங்கள் சார்னாங்க. லாரன்ஸ்கிட்ட சொன்னோம், செஞ்சுட்டார். முதல் வருஷம் பணம் கட்டியாச்சு. 2வது வருஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. லாரன்ஸை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, சூர்யாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கல்வி உதவி நிறுத்திட்டார். இப்போ நான் 2வது வருஷம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நிறுத்திட்டோம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, நிறைய வெளியில் இந்த மாதிரிலாம் பேச்சு வரும்போது எதுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டேன் சாருங்கிறாரு. ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ முதல் வருஷம் சேர்த்தாச்சு, அடுத்த வருஷத்துக்கு யார்கிட்ட போகிறது? அங்கே போனால் ஃபுல்லு, இங்கே போனால் ஃபுல்லு, எல்லாம் கட்டிட்டாங்க. சிம்புக்கு ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரிங்க. சரி, அந்த அம்மா நம்பரை கொடுங்க, நான் பேசிட்டு பண்ணிடுறேன்னாரு. அந்த அம்மா நம்பரை கொடுத்தேன், பேசினார். அன்றைக்கே பணத்தை கட்டி பில்லை கொடுத்துட்டாங்க. அப்போ யாரோ ஒருவர் இந்த மாதிரி உதவி செய்யும் பொழுது நாம் அவர்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்த மாதிரி அது நடக்குது, இது நடக்குது, அவங்க இயக்குறாங்க, இவங்க இயக்குறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏழை குழந்தையோட படிப்பு நின்று போயிடுது.